ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கோவக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கழுவி அலாசி வச்சுக்கோங்க கோவக்காயை. ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து 4 கீத்தா அரிஞ்சு அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பொடியாக நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இதை விட உங்களால் பொடியாக கட் பண்ண முடியும்னா கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உளுந்தம்பருப்பு இருந்தால் உளுந்தம்பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் போட வேண்டாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரை மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் கோவக்காய் அரிஞ்சதை போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் சாம்பாருக்கு மிளகுத்தூள் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு நல்லா வந்து உங்களுக்கு கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆயில் அதிகமாக நம்ம விட்டுருக்கறனால அந்த ஆயிலையே ஃப்ரை ஆகணும். ஸோ மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கோவக்காய் கொஞ்சம் தண்ணி விடும். பார்த்திங்கன்னா அந்த ஆயிலி தெரியுது பாருங்கள். ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு மரச்சிக்கல் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறனால உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு சாப்பாட்டில் இப்படியே பிணைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பூ வேணுனாலும் போட்டுக்கலாம். கருகாப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ அதாவது நம்ம எவ்வளோ ஒரு பவுல் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு கப்பில் கோவக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம்னா அதில் ஹாஃப் ஆகும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ ஆப்ஷன் தான். கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன், அவ்வளோதான். தேங்காய் பூ போட்டோன்னே நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா கிளறி விட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கோவக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து புதுசாக செய்யறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹாவ் அ ஹாப்பி டே, ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.